நரியோட கொடுமைகள். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஒரு காடு பார்க்கவே பச்சை பசேல்னு ரொம்பவே அழகா இருக்கும். அங்க இருக்கிற எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. காட்டோட ராஜா ஆகிய சிங் ஷேர் ரொம்பவே நல்லவரு. காடோட ஜந்துகள் அவங்களோட ராஜாக்கு ரொம்பவே மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராஜாவோட பழைய சிநேகிதனாகிய ஷங்கி நரி வேற காட்டிலிருந்து இந்த காட்டுல கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலான்னு வருது. ஷங்கி பேடியாக்கு பின்னாடி எப்பவுமே 2 கரடிகள் ரொம்ப கராரா நடந்து வந்துகிட்டு இருக்கும். அவனோட நெருங்கிய நண்பனை பார்த்த உடனே சிங் ஷேர் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்புறம் வந்த சந்தோஷத்துல அவன் எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்கறான். பார்ட்டிக்கு காட்டுல இருக்கிற நிறைய விலங்குகளை அவங்க கூப்பிடுறாங்க. எல்லா விலங்குகளையும் பார்த்து ஷேங்கி நரிக்கு வாய் ஊறிட்டு இருந்தது. அது ஒரு நயவஞ்சகமான நரி. சிங் ஷேரை பார்த்து எப்பவுமே அதுக்கு மனசுக்குள்ள வைத்தறிச்சல். பார்ட்டி முடிஞ்ச பிறகு சிங் ஷேர் அவனோட ஃப்ரெண்ட் ஆகிய ஷேங்கி கிட்ட சொல்றாரு, கேளு நண்பா, ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் என்னோட ஞாபகம் எப்படி வந்துச்சு? இந்த பார்ட்டி உனக்கு எப்படி இருந்துச்சு? உன்னோட பார்ட்டி எப்பவும் போல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல காட்டுல காட்டு விலங்க வேட்டையாடி இப்படிதான் பார்ட்டி பண்ணுவோம் நாம. ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு. நீ எனக்கே தெரியாம நான் வேட்டையாடினது திருடி சாப்பிட்டல்ல, அத பார்த்து நான் ரொம்ப கோவப்படுவேன். அது சின்ன வயசு சமாச்சாரம். இப்போ நீ காட்டோட ராஜாவாயிட்ட. ஆனா உனக்காக நான் உன்னோட சின்ன வயசு நண்பன் தான்ப்பா. சொல்லு, வந்த காரணம் என்ன? அட ஒண்ணும் இல்ல, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். கொஞ்ச நாட்களுக்கு உன் காட்டுல சுத்தி பார்க்கலான்னு. அட இது உன்னோட காடு மாதிரிப்பா. நீ எத்தனை நாட்களுக்கு இருக்கணுமோ அத்தனை நாட்கள் நீ இருக்கலாம். உனக்கு ஏதாச்சும் தொந்தரவு உண்டாச்சுன்னா ஞாபகத்துல வச்சுக்கோ, உன்னோட நண்பன் இந்த காட்டோட ராஜா அப்படின்னு சொல்லி சிங் ஷேர் அங்க இருந்து போயிடுறான். ஷேங்கி நரி ரொம்ப சந்தோஷமா சிங் ஷேர் போறது பாத்துக்கிட்டே இருப்பான். ஷேங்கி கூட இருக்கிற ஒருத்தன் சொல்றான், இந்த காட்டோட ராஜா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஷேங்கி கூட இருக்கிறவனோட பேச்ச கேட்டு அவன் இப்படின்னு சொல்றான், நல்லவன் இல்ல, 1 நம்பர் முட்டாளு. இந்த முட்டாளோட அதிர்ஷ்டம் பாரு, இவன் ஒரு சிங்கம். அந்த ஒரே காரணத்துக்காக ராஜாவாயிட்டான். அதே காட்டுல யானா தாதாவோட ஒரு டீ கடை இருந்தது. அங்க நிறைய ஜந்துக்கள் டீ குடிக்கிறதுக்காக டெய்லி வந்துட்டு போவாங்க. சாயந்தரம் நேரத்துல நிறைய ஜந்துக்கள் அங்க வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போகும். ஒரு நாள் சாயந்தரம் யானா தாதாவோட கடைக்கிட்ட எல்லா ஜந்துக்களும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும். சடனா ஷேங்கி நரி அவனோட ஆட்களை கூட்டிக்கிட்டு அங்க வராரு. அப்புறம் ரொம்ப திமிரா ஹாத்தி தாதா கிட்ட சொல்றாரு, ஏய் கேளு, எனக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு ஸ்பெஷல் டீ போடு. ஷேங்கி நரி சொன்ன விதத்தை கேட்டு யானை தாதாக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. ஆனா பேசிட்டு இருக்கவன் இந்த காட்டு ராஜாவோட சிநேகிதனா போயிட்டான். அதனால யானை எதுவும் பேசாம அவங்களுக்கு கேட்ட மாதிரி ஸ்பெஷல் டீ பண்ணி கொண்டு போய் கொடுக்குது. டீ குடிச்சிட்டு அவங்க 3 பேரும் அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்கள பார்த்து ஏனா சொல்றான், டீயோட காசு கொடுக்கணும்ல. அத கேட்ட உடனே ஷேங்கி நரிக்கு ரொம்பவே கோவம் வருது. அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிற ஆட்களுக்கு அவன் ஆர்டர் பண்றான். அவனோட ஆட்கள் யானையோட கடைய நாசம் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஷேங்கி நரி சிரிச்சுக்கிட்டே யானை கிட்ட சொல்றான், ஞாபகத்துல வச்சுக்கோ, இந்த காட்டோட ராஜா என் சின்ன வயசு ஃப்ரெண்டு. என்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க நீ போனா அது உனக்கே தண்டனையா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப திமிர அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் யானை கூட எதுவும் பண்ண முடியாம போயிடுது. அதுக்கப்புறம் ஷேங்கி நரியோட கொடுமைகள் காட்டுல ஜாஸ்தி ஆயிட்டே இருந்தது. அதோட கொடுமையால காட்டுல இருக்கிற எல்லா ஜந்துகள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. காட்டோட ஜந்துகள் சிங் ஷேர் கிட்ட இத பத்தி சொல்லலான்னு போகும்போது அவரு இவங்களையே திட்டி, அவரு நம்ம காட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி, கொஞ்ச நாள் இருந்து கிளம்பி போயிடுவான். ஒரு நாள் டான்ஜோமான் அவங்க பெரிய அண்ணாகிய டேனி கூட சிகிச்சைக்காக காட்டோட ராஜா கிட்ட போயிட்டு இருப்பாங்க. டான்ஜோமானுக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை. சடனா ஷேங்கி நரி அவனோட ஆட்களோட அங்க வரான். டான்ஜோமான பார்த்த உடனே அவனுக்கு வாய் ஊற ஆரம்பிக்குது. உடனே டான்ஜோமான அவன் சாகடிச்சு அவனை சாப்பிட ஆரம்பிச்சான். அவனோட வயிறு நிரம்பின பிறகு அவனோட ஆட்களுக்கு அத சாப்பிட கொடுக்கறான்.
டான்ஜோட அண்ணனாகிய டேனி அத பார்த்து ரொம்பவே கோவம் வருது. அவன் கோவத்துல சொல்றான், நீங்க பண்ணது பெரிய தப்பு. என் நண்பன் கொஞ்ச நாட்களா உடம்பு சரியில்லை, அவனை நீங்க கொன்னுட்டீங்க. இந்த தப்ப நான் சிங்கராஜா கிட்ட போய் சொல்லுவேன். அத கேட்ட அந்த நரி ரொம்ப இலக்காரமா இப்படின்னு சொல்லுது. போ, என்ன பண்ணணுமோ பண்ணி தொலை. காட்டோட ராஜா என்னோட நண்பன். நீ புகாரு கொடுக்க போனேனா அடுத்த வேட்டை நீதான். ஆனா டேனி அவன் சொன்ன பேச்சுக்கு பயப்படல. கோவத்துல அவன் அங்கிருந்து ஓடுறான். அவங்களோட ராஜா கிட்ட போறான். நடந்த எல்லா விஷயமும் சொல்றாரு. டேனி சொன்னதை கேட்ட உடனே ராஜாக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே அவரு ஷேங்கி நரிய வர சொல்லி சொல்றாரு. இவன் சொல்றது உண்மையா? இவன் நண்பனை நீ கொன்னு சாப்பிட்டியா? அட நண்பா, இவன் சகோதர உடம்புக்கு முடியல. 2-3 நாள் அவன் செத்துருவா. எங்களுக்கு ரொம்ப பசிச்சது, அதுக்குதான் வேட்டையாடி சாப்பிடலான்னு சாப்பிட்டோம். அப்படியே செத்தா அவனோட மாமிசம் பாழாம் போயிடும். நீ என்னோட நண்பன் வேற, உனக்கு ஞாபகம் இல்லையா 2 பேரும் ஒன்னா வேட்டையாடினது? சிங் ஷேர் பாக்குறாரு. டேனியோட கண்ணுல தண்ணி வந்துட்டு இருந்தது. சிங் ஷேர் ஷேங்கி நரி கிட்ட சொல்றாரு, பரவாயில்ல நண்பா, அப்புறம் நீ இங்க வந்து 2 மாசம் கிட்ட ஆச்சு. நீ இப்போ உன் காட்டுக்கு திரும்பி போயாகணும் போல. உன் குடும்பம் கூட நீ வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் கொஞ்ச நாட்களுக்கு வெளியே போறேன். நான் போறதுக்கு முன்னாடி நீ இங்கிருந்து போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கிருந்து போயிடுறாரு. ஷேங்கி நரியோட ஆளு ஷேங்கி கிட்ட இப்படி சொல்றாரு, நீங்க சொன்னீங்க இவங்க சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு. ஆனா ஒரு சின்ன மானுக்காக உங்களையே ஊற விட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு இங்க தூக்கு போட்டு செத்துடலாம். அவன் சொன்னது கேட்ட உடனே நரிக்கு ரொம்பவே கோவம் வருது. பல்ல கடிச்சிட்டு இப்படி சொல்றான், வாய மூடுறா நீ. உனக்கு தெரியாது நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன்னு. நான் எதுக்கு வந்தேனோ அந்த காரியத்தை முடிக்காம போகவே மாட்டேன். என்ன காரியம்? இந்த சிங்கராஜாவை கொன்னு இந்த காட்டுக்கு நான் தான் ராஜாவாக போறேன். அதுக்கப்புறம் நான் இஷ்டம் போல இந்த காடை ஆள்வேன். யாரும் என்ன கேள்வி கேட்கவே முடியாது. உங்களால சண்டை போட முடியுமா? ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அவங்க சிங்கம். சிங்கமா இருந்தாலும் கூட ஓநாய் கூட கம்மி இல்லப்பா. என் பேச்ச சரியா கேளு. ராத்திரி சிங்கராஜா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது நீங்க எல்லாருமே சேர்ந்து அவங்கள தாக்குங்க. அவங்க தனியா நம்மளை எதிர்க்க முடியாது. நாளைக்கு காடு நம்மது. ஒரு புதிய ராஜா உருவாக போறான். அப்படி சொல்லி ஷேங்கி நரி சிரிக்க ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கு தெரியாது டேனி நரி கூட இது ரொம்ப தூரத்துல நின்னு கேட்டுக்கிட்டு இருந்ததுன்னு சொல்லி. அவன் சீக்கிரம் போய் நடந்த எல்லா விஷயமும் ராஜா கிட்ட சொல்லிடுறான். சிங் ஷேர் யோசிச்சுட்டு சொல்றாரு, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். என்னோட நண்பனா இருந்ததுனால நான் அவனுக்கு ஒண்ணுமே சொல்லல. ஆனா எனக்கு தெரியாது இந்த அளவுக்கு இவன் யோசிப்பான்னு. நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங் ஷேர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அவரு தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. ராத்திரி ஆனதும் ஷேங்கி நரி அவனோட ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு ராஜாவோட குகைக்கு வருது. ஷேர் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே நரி அவனோட ஆட்கள் கிட்ட சொல்லுது, இவன் தூங்குறா, போங்க போய் அவனை தாக்குங்க. அவன் அப்படி சொன்ன உடனே சிங் ஷேர் எழுந்து உட்கார்றாரு. அப்புறம் கோவமா பார்த்து சொல்றாரு, நீ இவ்ளோ யோசிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. உனக்கு தெரிஞ்சு போச்சா? உன்னோட சாவ பக்கத்துல இருக்கு. காட்டோட ராஜா நான் ஆவேன். ஷேங்கி நரி சொன்ன உடனே அவனோட ஆட்கள் அவங்க உடனே சிங் ஷேரை அட்டாக் பண்றதுக்காக போறாங்க. ஆனா சிங் ஷேர் ரொம்பவே சக்திசாலி. அவரு பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்களோட ஆட்கள் எல்லாரையும் அடிச்சு தூக்கி போட்டுடுறாரு. அவனோட எல்லா ஆட்களும் சாகிறத பார்த்து ஷேங்கி பேடியா பயந்துகிட்டே கைய தூக்கி கும்பிட்டு சொல்றாரு, என்ன மன்னிச்சிரு நண்பா, என்ன மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன். இல்ல, இன்னைக்கு நான் உன்னை மன்னிச்சு விட்டேன்னா அது என் வாழ்க்கையிலேயே பெரிய தப்பா இருக்கும். நீ என்னோட நண்பனே இல்ல அப்படின்னு சொல்லி காட்டோட ராஜா நரிய சாகடிச்சிடுறாரு. ஷேங்கி நரிய சாகடிச்சிட்டாங்கன்னு சொல்லி காட்டுல இந்த விஷயம் நெருப்பு மாதிரி பரவுது. காட்டுல இருக்க எல்லா ஜந்துகளும் இதுக்கு மேல சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி நிம்மதியா ஒரு மூச்சு விடுதுங்க.